பக்கத்தில் வாய்க்கால்கள் வெட்டி அந்த வாய்க்கால்களுக்குள்ளே இருந்த நீரையும் அது சுட்டெரித்து போட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இவனுடைய ஒற்றை மனிதனாக நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் என்று சொல்கின்ற அந்த ஒற்றை மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி அற்புதத்தை செய்தார் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் ஒரு ஆபத்து நேரத்திலே கூப்பிடும் பொழுது அவருக்கு செவி இருக்கிறது அல்லவா? அவர் கேட்பார் அல்லவா? மன உத்தரவு தனவல்லவே உள்ளவராய் இருக்கிறார் அல்லவா? ஏனென்றால் நாம் ஆராதிக்கின்ற தேவன் ஜீவனுள்ள தேவன். கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஒற்றை அவர்கள் 450 பேர் நின்று கூப்பிட்டார்கள், பதில் கிடைக்கல. ஒற்றை மனிதனுக்கு பதில் கிடைத்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் களத்திலே சேலஞ்ச் பண்ணி நின்றவர் இவர் ஒருவர் மாத்திரம். 1000 தீர்க்கதரிசிகள் இருந்துட்டு போகட்டும், ஆனால் யார் என்னுடைய தேவன் என்று சொல்லி சேலஞ்ச் பண்ண நிற்கிறார்களோ அதுதான் இன்றைக்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியம். அதுதான் நம்முடைய ஜீவனுள்ள தேவன்